Hi, இது TCDC Make it easy. நான் உங்கள் chef Cheruba and இன்னைக்கு நம்ம Top Cook Dupe Cook Season 2ல Priyanka ma'am பண்ண strawberry Duncladuke தான் பார்க்க போறோம். ஏமா எப்படிமா பண்ணீங்க இத? ரொம்ப நல்லா இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலென்ட். So first step நம்ம வந்து அந்த strawberry compo பண்ணிரலாம். So ஒரு panல அரைச்சு வச்ச strawberry போட்டுக்கலாம். ஒரு 2 spoons of sugar. ஒரு drop of lemon juice, தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். இந்த மிக்சர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாயில் ஆகிட்டு இருக்க டைமில் வீல் டூ த ஸ்லரி. ஸ்லரினா பேசிக்லி கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்ட் வித் வாட்டர். ஏன்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா திரியாக இருக்கும். அதனால் கார்ன்ஃப்ளவரும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம அடுத்தது ஒரு எக்லெஸ் வெனிலா ஸ்பஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் லேஸாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரில் நெக்ஸ்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், சுகர் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். vanilla essence 1 drop, maida, baking powder and baking soda, 1 pinch salt. vanilla cake batter ஒரு paper cupல போட்டுட்டு ஸோ இப்போ இந்த கேக் வந்து ஒரு 30 to 40 seconds நம்ம மைக்ரோவேவில் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்பஞ்ச் ஆயிடுச்சு. இது ஒரு 10 minutes கூல் டவுன் ஆகட்டும். அதுக்குள்ளே இதை டிப் பண்ண போகிற மில்க் மிக்சர் பண்ணிடலாம். ஸோ ஒரு பவுலில் மில்க், ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் ஸ்ட்ராபெரி பியூரே, சுகர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கண்டென்ஸ்ட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் திக்னஸ்க்காக ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மில்க்கையும் ஃப்ரெஷ் க்ரீமையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த மிக்சரில் 1 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கிறேன். அண்ட் தென் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்ட்ராபெரி காம்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கேஷ்யூ ப்ரெலைன் கார்னிஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஒரு ஆம்பர் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம கேஷ்யூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துகிற போகிறோம். அவ்வளோதான். லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேஷ்யூ ஆட் பண்ண போகிறேன். தென் குவிக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கேஷ்யூ ப்ரெலைன் வந்து ஒரு 10 to 15 minutes ரூம் டெம்பரேச்சரில் கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். நம்ம அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட காம்போ அண்ட் தென் இது சைடில் வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த கண்டென்ஸ் மில்க், ஃப்ரெஷ் க்ரீம், ஸ்ட்ராபெரி காம்போ மிக்சரில் நம்மளோட ஸ்பஞ்ச் எடுத்து இதில் சோக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃபியூ ஸ்பூன்ஸ் ஆஃப் த லிக்விட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மிக்சருக்கு மேலே நம்மளோட விப்ட் க்ரீம் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் ஒரு லேயர் அசம்பிள் பண்ணிக்கலாம். அகேன் ஒரு லேயர் ஆஃப் த க்ரீம், கொஞ்சோண்டு அந்த காம்போ போட்டுக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருந்தோம் அந்த கேஷ்யூ ப்ரெலைன் ஃபார் த க்ரன்ச். ஸோ நம்மளோட ஸ்ட்ராபெரி டங்க்லாடுக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இட்ஸ் காட் க்ரீமி டெக்ஸ்சர், க்ரன்ச்சியாக இருக்குது. அப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் வந்து சோக் பண்ணி அது ஒரு ஸ்வீட்டாக இருக்குது. அண்ட் கீழோவில் காம்போ கொஞ்சம் டாட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராபெரிக்குள்ளே காம்பனன்ட்ஸ் எல்லாமே, ஸோ ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் டாட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் டெசர்ட். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது TCDC Make it easy only on MM Kitchen.